வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம ஜின்னுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒன் ஷாட்டோட டைட்டில் ஃபாலன் ஃபார் யூ. இன்ட்ரடக்ஷன்லாம் இல்லைப்பா, ஸ்டோரி பின்னாடியே வாங்க. இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க எஃப்எஃப்குள்ளே போகலாம். எஃப்எஃபோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் காலேஜுக்கு அவசரமாக கிளம்பிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு காலேஜ் பஸ்ஸு 8:10க்குலாம் வந்துடும். ஆனால் நீங்கள் 8:45க்கு தான் குளிக்கவே போகிறீங்க. கடன்னு வந்துட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டு வேக வேகமாக போயிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா கண்ணா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. உங்கள் சிஸ்டர் உங்கள்கிட்ட எப்போ பாரு உனக்கு இதே வேலை, தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு எனக்கு அயன் பண்ணி கொடு, என் பேக் எடுத்து வை, எனக்கு பால் எடுத்துகிட்டு வா, நீ என்ன வேலை வாங்கிட்டு இருப்ப, நான் ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டாம். என்னடி ஒரு நாள் தானே கேட்குறேன், ஒரு நாளா நீ கேட்குற? என்னடியா எனக்காக இது கூட செய்ய மாட்டியாடி என் தங்கமே? இப்படி சொல்லியா ஐஸ் வச்சிரு. நான் ஈவினிங் வரும்போது உனக்கு கண்டிப்பாக ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். ப்ளீஸ் தங்கம், இப்போதைக்கு எனக்கு அயன் பண்ணி மட்டும் வச்சிரு, நான் குளிச்சுட்டு ஓடி வந்துடுறேன். சரி போ. அம்மா, இவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க, நான் ஊட்டி விட்டுடுறேன், அவள் கிளம்பி போகட்டும், பாவம் சீக்கிரமாக கிளம்புறா. தங்கச்சிக்கும் அக்காக்கும் இதே வேலை. ஒரு நாளாவது காலையில் 2 பேருமே சீக்கிரம் எழுந்து ஏதாவது வேலை இருக்காமா, ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா, தனியாக பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு கேட்டிருக்கீங்களா? 2 பேரும் எழுந்ததுலேருந்து கிளம்புறதுலே இருங்க. நானும் குக் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுட்டு வேலைக்கு போக வேண்டாமா? என்னடி இப்படி இருக்கீங்க? என்னம்மா புதுசாக பேசிகிட்டு இருக்கீங்க? எங்கள் 2 பேருக்கும் இந்த ஆட்டிடியூட் காலையில் வந்ததா? காலங்காலமாக வந்துட்டுருக்கு. உங்கள் அம்மா கிட்ட கேட்டோம்னா இதுக்கெல்லாம் விலாவரியாக விளக்கம் தெரிஞ்சிடும். பாட்டிக்கிட்ட கேட்கலாமா? ஒன்றும் தேவையில்ல, சீக்கிரமாக கிளம்பு. அது அவங்களுக்கு அவங்களோட பாஷையில் சொன்னாதான்ப்பா புரியுது அப்படின்னு அவள் பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் அதுக்குள்ளே குளிச்சுட்டு வந்துட்டீங்க. என்னது இது, இவ்வளோ சீக்கிரம் குளிச்சுட்டு வந்துட்டா? ஆமாம், இதுக்கு மேலே என்ன குளிக்கிறது? காதில் சோப்பு, கையில் சோப்பு, ஒழுங்கா போய் குளிச்சுட்டு வா. அதெல்லாம் டைம் இல்லை, நூறு நானே காக்கா குளியல் போட்டுட்டு வந்திருக்கேன். பல்லாவது விளக்குனியா இல்லையா? ஏதோவா மயக்கம் போட்டு உள்ள போறானுங்க, அதெல்லாம் விழுவ மாட்டானுங்க. நான் சுவிங்கம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். நீ போ நவுறு, எனக்கு அயன் பண்ணிட்டீல நவுறு. இந்தா கத்தாத, இந்த பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே ஊட்டி விடுறேன், கிளம்பு. ஐயோ கோடி புண்ணியடி என் தங்கச்சியே. ஐஸ் எல்லாம் வேணாம், ஈவினிங் வரும்போது ஐஸ் வாங்கிட்டு வா. இதெல்லாம் மறக்காத. அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ டைம் அப்படியே ஒரு 8, 9 அந்த மாதிரி ஆயிடுது. உங்கள் அப்பா கிட்ட போயிட்டு சொரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்பப்பா டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்புங்க. ஐயோ பஸ் வந்துடும். ஏய், இதுக்கு நீ சீக்கிரமாக எழுந்திரிச்சிருக்கணும். இப்போ வந்து எங்கிட்ட டைம் ஆயிடுச்சு கத்திட்டு இருக்க. அப்போ பஸ் வந்துருச்சுப்பா, போகலாம்ப்பா அப்படின்னு அவரை போட்டு நச்சரிச்சு கரெக்டாக ஸ்டாப்பிங் போகிறீங்க. பஸ் வருது. பஸ் ஒரு 2 to 3 minutes லேட்டு போட்டிருக்கு. அதனால தான் உங்களுக்கு கரெக்டாக பிடிக்க முடிஞ்சுது. பஸ்ஸில் ஏறி உட்காந்து அப்பாடா அம்மா, இப்படி வந்து உட்கார்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. இந்த பஸ்ஸுக்காரன் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்தால் கூடாதா? கடவுளே, அம்மா இடிச்சுக்கு நம்பளுக்கு எங்கேயோ வலிக்குதே அப்படின்னு உங்கள் பாடியை செக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஒன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தடுத்த ஸ்டாப்பிங்கில் அவங்க கூட ஒரு கேங்காக ஃபார்ம் ஆகிறீங்க. அரட்டை அடிச்சுட்டு இருக்கீங்க. பஸ்ஸில் ஓடுற பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது, உங்களுக்குள்ளேயே பேசி பாட்டு பாடிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி பின்னாடி சீட்டில் ஃபுல்லாகவே மென் உட்காந்துருப்பாங்க. ஸோ பசங்கள்ட்டையும் நீங்கள் ஜோவியலாக பேசுவீங்க. உங்களுக்குன்னு ஒரு கேங்கே இருக்கும் உங்கள் பஸ்ஸில், ஜாலியாக போகும். ஸோ காலேஜ் போய் நிற்கிது பஸ்ஸு. நீங்கள் அப்படியே எப்படா இறங்கலான்னு விட்டா போதுண்டா சாமின்னு அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏ முட்டை பச்சி முச்சா நவுரா, நான் இறங்கணும்டா. இருவையன் எங்கே ஓடிக்கிட்டு இருக்க? உனக்கு தெரியாத மாதிரி கேட்காத. நோரு வலியோடு. ஏ லூசு, சாப்பாடு கொட்டிருண்டி, பேக்ல இருக்கு. கேண்டீன் வாங்கிட்டு. ஏய் வயன், எதுக்கு இப்படி ஓடிக்கிட்டு இருக்க? அவன் வந்துட்டானா? அவன் கிளாஸ்க்குள்ள போறதுக்குள்ள நான் அவனை பார்த்தா தானே, இல்லைன்னா அவன் போயிடுவான். நீனும் வந்ததுலேருந்து பின்னாடி சுற்றிட்டு இருக்க. அவன் ஏதாவது ஒன்று கண்டுக்கிறானா? அட்லீஸ்ட் நீ பார்க்குறனாவது அவன் ரெஸ்பாண்ட் பண்ணுறானா? ஒன்றுமே இல்லை. எந்த ஹோப்பும் இல்லாமல் எப்படி அவன் பின்னாடியே போயிட்டுருக்க? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். போங்க போய் படிக்கிற வழியை பாருங்க. கிளம்பு. அண்ணா வண்டியை நிறுத்துறேன், நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னு டிரைவர்கிட்ட சொல்கிறீங்க. அவர் உங்களை பார்த்து சிரிச்சுட்டு வண்டி நிறுத்துறாரு. ஸோ எல்லாரும் அப்படியே பொறுமையாக பஸ்ஸை விட்டு இறங்குறீங்க. நீங்கள் விட்டா போதுனா சாமின்னு உங்கள் ஃப்ரெண்டை கையில் பிடிச்சி இழுத்துக்கிட்டே ஓடுறீங்க. உங்கள் காலேஜில் தான் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் காலேஜ் எப்படி இருக்கும்னா பிளாக்காக இருக்கும். ஒரு பிளாக்ல இன்ஜினியரிங், மெடிசன் அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கிராஸ் பண்ணி போகணும். கிராஸ் பண்ணி போனால் இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அந்த பஸ் ஸ்டாண்டில் ரொம்ப தூரத்துலேருந்து வரவங்களுக்கான பஸ்ஸெல்லாம் நிற்கும். அதை தாண்டி போனீங்கன்னா பைக் பார்க்கிங் நிற்கும். உங்கள் காலேஜில் ஃபோன் அலௌடு கிடையாது. அதனால நீங்கள் எப்போதுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு போவீங்க. ஸோ அந்த இடத்துல பசங்க எல்லாருமே ட்ரெஸ்ஸை டக்கின் பண்ணுறது, பொண்ணுங்கள்கிட்ட பேசிட்டு லவ்வர்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனு கொடுத்தாங்கன்னா வாங்கி வண்டி பவுச்சில் வச்சிடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க.
ஸோ அந்த இடத்துக்குள்ளே நுழைஞ்சதுமே நீங்கள் ஸ்லோ பண்ணிடுறீங்க. மச்சான் மச்சான் பொண்ணு மாதிரி நடந்துக்கணும், பொண்ணு மாதிரி நடந்துக்கணும், நான் பொண்ணு மாதிரி நிற்கணும், எதுவுமே டச்சப் போடல, பஸ்ஸில் எனக்கு கரெக்டாக போட்டு விட்டீங்க எல்லாமே. நல்லா தான் இருக்க வயன், ஆனால் இந்த மாதிரி பிச்சைக்காரி மாதிரி ஓடாத, அவன் பயந்து ஓடிடுவான். பொறுமையாக நார்மலாக நட. ஜியா என்னால் நார்மலாக இருக்க முடியலடி, நான் என்ன பண்ணுறது? பொறுமையாக போ, அவன் அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கான், நான் பார்த்துட்டேன். எங்க 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 சி அலையாத, பொறுமையாக பாரு. எங்கடி? அங்கே பாரு, அந்த பைக் மேலே அவன் கேங்கோட எப்போதும் போல உட்காந்துட்டு இருக்கான் பாரு. அப்படின்னு அவன் மேலே அப்படியே சாஞ்சிடுறீங்க. அங்கதான் ஜின் உட்காந்துட்டு இருக்கான். ஜின் உங்களுக்கு சீனியர், நீங்க செகண்ட் இயர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு இருக்கீங்க. ஜின் தேர்ட் இயர் பேச்சுலர்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. நீங்க வந்த வருஷத்துலேருந்து ஜின்னு பின்னாடியே தான் சுத்திட்டு இருக்கீங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஜின்னு உங்களுக்கு விடாம க்ரஷ், ஒன் சைடாவே லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே ஜின்னை பார்த்து வாயை பொழந்து நின்றுட்டு இருக்கீங்க. அப்போ ஜியா தான், ஹே வயன், ஹே வயன், என்னாச்சு? பைத்தியம், ஏன்டி இப்படி நின்றுட்டு இருக்க? வாடி போகலாம், எல்லாரும் ஒன்று தான் பார்க்குறாங்க. அவனுங்க பார்த்தா பார்த்துட்டு போகிறானுங்க, நானே மயங்கி போய் நின்றுட்டு இருக்கேன். ஏ வயன், வாய்க்குள்ள கொசு போயிட போது, வாயை மூடு. ஏ வயன், அங்கே பாரு, வாசலில் ட்ரெஸ் கோட் செக் பண்ணுவாங்கள்ல நான்சி மேம், அவங்க நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க, அது சும்மாவே ஆடும். வாடி போகலாம். அவள் பார்த்தா பார்த்துட்டு போறாடி, அவளுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுருவோம். அங்கே பாரு, இன்னைக்கு லைட் பிங்க் கலர் ஷர்ட்ல எவ்வளோ அழகாக இருக்கான்ல, மாட்டினா மானமே போயிடும், வந்து தொலை அப்படின்னு அவள் இழுத்துட்டு போயிடுறா. ஸோ நீங்கள் அப்படியே வச்சக்கன் வாங்காமல் அவனே தான் பார்த்துட்டு போயிட்டு இருக்கீங்க. அவங்கள பார்த்தும் பார்க்காத மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இது எப்போதுமே நடக்கிறது தான். ஸோ அந்த ஸ்டாஃப் அப்படியே கிராஸ் பண்ணி போகிறீங்க. அந்த ஸ்டாஃப் கரெக்டாக உங்களை கூப்பிடுறாங்க. ஹே வயன், இங்கே வா. சொல்லுங்கள் மேம், என்னாச்சு? என்னடி பேண்ட் இது? ஏன் இந்த பேண்ட்டுக்கு என்ன? இதான் அலௌட் தானே? யாரு சொன்னா இந்த பேண்ட் உனக்கு அலௌடுன்னு? ஆங்கிளுக்கு கீழே இருந்ததுனா தான் அந்த பேண்ட் அலௌடு. மேம், பஸ்ஸில் வந்ததில் தூக்கிக்கிச்சு, இறக்கி விட்டா இறங்கிடும். இதை பாருங்க. இதை அங்கேயே பண்ணிட்டு வந்திருக்கணும், இங்கே வந்து ஏன் முன்னாடி பண்ணக்கூடாது, புரியுதா? மேம் என்ன மேம் சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க? மச்சான் எதுவும் பேசாத, அவன் ஒன்று தான் பார்க்குறான் பாரு. ஆமாம் மேம், இதெல்லாம் சாதாரண விஷயம். சரி மேம், நான் இனிமேல் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நான் வரும்போதே பஸ்ஸுலையே இந்த பேண்ட்டை காலில் இந்த விரல் இருக்குல்ல, கட்டை விரல், அது வரைக்கும் இறக்கி விட்டு வந்துடுறேன். என் செருப்பு கூட தெரியாது. ஓகே? வாய் உடச்சிருவேன், போ கிளாஸ்க்கு. தேங்க்யூ, ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்ட்டு கிளம்புறீங்க. அங்கேருந்து தப்பிச்சிட்டோன்னு நீங்களும் ஜியாவும் நடந்து போயிட்டுருக்கீங்க. நீங்கள் ஜின்னு மேலேயே தான் கண்ணா இருக்கீங்க, மதிக்கவே இல்லை யாரையுமே. போகிற வரவங்களாம் இடிச்சு தள்ளிட்டு கண்ணு தெரியாதான்னு வேற திட்டிக்கிட்டு போகிறீங்க. ஆனால் அவன் வேறு பிளாக்கு, நீங்கள் வேறு பிளாக்கு. அவன் பிளாக்கை தாண்டி தான் நீங்கள் உங்கள் கிளாஸ்க்கு போகணும். ஸோ அதை தாண்டி போயிட்டீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் அவன் நின்று இருக்கக்கூடாது. என்னடி என்ன பேசிட்டு இருக்க? பார்த்தல அவள் எப்படி நம்மளை பேசினான்னு. இன்னும் கொஞ்ச நேரம் நின்று இருந்தேன்னு வையன், இழுத்து சந்தியில் விட்டுருப்பா. அப்புறம் பிரின்சிபல் ரூம் வாசலில் நின்று இருக்கணும், பக்கத்துலேயே உன் ஆளோட கிளாஸ் வேற, அப்புறம் அசிங்கமாக போயிருக்கோம். எனக்கு தெரியாது எதுவும். ஆமாம்ல, அதுவும் கரெக்டு தான். சரி வா கிளாஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ ஒரு வழியாக போயிட்டு அங்கே உங்கள் கிளாஸில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட அங்கே வேற நீங்கள் கேங்கு, அங்கேயும் செட்டு சேர்ந்துட ஆரம்பிச்சிடுறீங்க. அங்கே பக்கத்து பிளாக்ல இருக்கிற பசங்களை சைட் அடிக்கிறது, இது மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே ஃபஸ்ட் ஹவர் ஆகுது. ஸ்டாஃப் உள்ளே வராங்க. வரும்போதே எல்லோரும் கோரஸாக குட் மார்னிங் மாதிரி சொல்கிறீங்க. அவர் என்னது இது இழுவையாக சொல்கிறீங்க? காலையிலே பிரிஸ்கா சொல்ல வேணாம், குட் மார்னிங். குட் மார்னிங் குட் மார்னிங்னு சொல்லுவாளுங்க. இந்த முக்கணவாய வேற வந்துட்டான்டா. குட் மார்னிங் சார். மறுபடியும் இழுவையாக தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா சொல்ல தெரியாது. குட் மார்னிங் சார். அது எல்லாரும் உட்காருங்க. இந்த சிரிச்சவாயனுக்கு வேற தனியாக ஏதாவது பண்ணணும் போல் இருக்குது. லூசு பையன், எல்லாரும் ஒரு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணால் இவன் ஒரு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு என்னைக்கிடா பாயசத்தை போட்டு விடுறது? இருமாப்பில் எதுலையாவது மாட்டுவான், அப்போ வச்சு செஞ்சு விட்ருவோம். சீக்கிரமாக செஞ்சு விடணுமாப்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த ஆள் உங்களை பார்த்துடுறான். உடனே வயன் எழுந்திரி. சார், நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே பண்ணிட்டோன்ற மாதிரி தலையாட்டுறாங்க. பட் உங்கள் கேங் மட்டும் அப்படியே முழிக்கிறீங்க. அந்த 5 முட்டை கேங் அப்படியே எழுந்திரிங்க. நான் முட்டை மொழி வச்சு முழிச்சிட்டு இருக்கீங்க. கண்டுபிடிச்சிட்டாண்டி, நம்ம எழுதலன்னு சரண்டர் ஆகிடுவோமா? வாயை மூடு வையன், அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அவன் ஏதாவது பண்ணுவான், அதுதான் பிரின்சிபல்கிட்ட நம்ம போட்டு கொடுக்கறதுக்கு கரெக்டான சான்ஸ். சொல்லுங்க, வாயில் என்ன கொழுக்கட்டையா இருக்கு? எழுதுனீங்களா இல்லையா?
எழுதணும் சார். ஆனால் வர வழியில் பஸ்ஸில் மேடு பள்ளத்தில் ஏற்றி இறக்குனாங்களா, அப்போது என் பாட்டிலில் இருந்த தண்ணியெல்லாம் கொட்டிச்சு என் பேக்கில். அதில் எல்லா எழுத்தும் அழிஞ்சு போச்சு சார் நோட்டில் பட்டு. அந்த நோட்டு எங்க? நோட்டை பஸ்ஸு மேலே விரித்து காய வச்சுட்டு வந்துட்டேன் சார். பஸ்ஸு மேலே விரிச்சு காய வச்சுட்டு வந்திருக்கேன். ஆமாம் சார். ஓ, பஸ் நம்பர் என்ன? 53 பஸ் தானே? என் பஸ்க்கு பக்கத்தில் தான். ஈவினிங் வந்து காய வச்சிருக்க நோட்டை திறந்து என்கிட்ட காட்டு. எழுத்து அழிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நான் சைன் பண்ணுறேன். சரியா? சரி. மற்றவங்களுக்குலாம் என்னாச்சு? சார், எங்களோட நோட்டெல்லாம் அவளோட பாட்டிலில் இருந்த தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆச்சு சார். அதில் எங்கள் நோட்டும் பாழாயிடுச்சு சார். ஒரு பொய் கூட உருப்படியாக சொல்ல தெரியாதுல்ல. கிளாஸ் விட்டு வெளியே போங்க 5 பேரும். தேங்க்யூ சார், சேம் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறீங்க. அவரு காண்டாகிறாரு. நீங்கள் வெளியே வந்து நின்றுட்டு ஜாலியாக இருக்கீங்க. சும்மாவே பிளாக் அவுட்டு பிளாக் தான் சைட் அடிச்சுட்ருப்பீங்க. இப்போ வெளியே வேற வந்து நின்றுட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே அந்த சார் போயிட்டாரு. செகண்ட் ஹாரும் முடியுது. இப்போ ஸ்நாக்ஸ் பிரேக் வருது. ஸ்நாக்ஸ் பிரேக் வந்தோடனே அவ்வளோதான், எல்லாரோட ஸ்நாக்ஸையும் பிடுங்கி திங்கிறது. அங்கே ஒரு கிளாஸே நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஒத்துமையாக ஜாலியாக தான் இருப்பீங்க. அப்படியே உங்கள் கிளாஸ் எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த கிளாஸே கலகலன்னு இருக்கும். அப்படியே எல்லாருக்கூடையும் விளாண்டுக்கிட்டு பக்கத்தில் பிளாக்ல இருக்கிறவங்கள சைட் அடிச்சுக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் ஜியா கிட்ட போயிட்டு, மச்சா டைம் ஆயிடுச்சு, வா போகலாம். எங்கடி போகலாம்? என்ன புதுசாக கேட்குற? வா ஜிம் கிளாஸ்க்கு போகலாம். ஐயோ கடவுளே, இழுத்துட்டு போகிறாளே. பொறுமையாக போடி. ஐயோ செருப்பெல்லாம் பொறுமையாக போ. வையன், அதெல்லாம் டைம் இல்லை, வா போகலாம், டைம் ஆக போகுது. முன்னாடியே யோசிச்சிருக்கணும். உட்காந்து கொட்டிக்கிட்டல, அந்த டைமில் போக வேண்டியதானே? மச்சான், என்னடா நீ என்ன புரிஞ்சுக்காம பேசுற? நமக்கு என்ன வந்தாலும் சோர்வா முக்கியம். அப்பயே இப்போ இழுத்துட்டு ஓடுற. இப்போ லவ் முக்கியம். வா மச்சான். அப்படியே இழுத்துட்டு போறீங்க. போனா உங்க பிளாக் வாசல்லே ஒரு கேன்டீன் இருக்கும். அது 2 பிளாக்குமே கனெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல ஜின் நின்றுட்டு டீ குடிச்சிட்டு இருக்கான். நீங்க பார்த்துட்டு அப்படியே மயங்குற மாதிரி போறீங்க. இந்த கதையெல்லாம் நிறுத்திட்டு ஒழுங்கா சைட் அடிச்சுட்டு வா போகலாம். சைட் அடிக்க வாங்க வந்தேன். அழகா இருக்கான்ல? ஆமாம் வயன், அழகாக தான் இருக்கான். ஆனால் நீயும் அழகு தான். உன்னோட ஸ்டேட்டஸை மறந்துடாத. எனக்கு என்னமோ நீ அவன் பின்னாடி சுற்றுறத பார்த்தா உன்னை நீ மறந்து உன்னோட டேலண்ட் எல்லாத்தையும் இழந்து லூஸ் மாதிரி ஆகிடுவேன்னு தோணுது. வாய வைக்காதடி. இல்லை வயன், நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். ஆஸ் அ ஃப்ரெண்டாக நான் உனக்கு அட்வைஸ் பண்ணணும்ல. உன் அட்வைஸ்லாம் அப்புறமா வச்சுக்கோ, மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவனே வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்ருக்கீங்க. அவன் பார்த்துடுறான். பார்த்துட்டு உங்கள்கிட்ட நடந்து வந்துட்டுருக்கான். அவ்வளோதான், உங்களுக்கு மூச்சே வரல. ஒரு மாதிரி திக்கி நின்றுட்டுருக்கீங்க. ஜியா திரும்பி நின்றுப்பா, பார்த்துருக்க மாட்டா. இப்போ அவள்கிட்ட மச்சான் என்னடி அங்கே பாரு, அவங்க என்ன பார்த்து வர மாதிரி இருக்கு. உனக்கு அப்படி தெரியுதான்? திரும்பி பாரு. எங்க? ஆமாண்டா, நம்மளை பார்த்து தான் வர மாதிரி இருக்கு. நம்மள தானே? நம்மளன்னு சொல்லிட முடியாது, ஒன்றை வேணா கூட இருக்கலாம். நான் என்ன பண்ணேன்? ஆமாம், அவனை திங்கிற மாதிரி பார்த்தா அவன் சும்மாவா இருப்பான்? அதுவும் 1.5 வருஷம் ஆக போகுது. லாஸ்ட் இயர் வேற அவனுக்கு. மச்சான் என்னடா கூத்துது? ஐயோ கிட்ட வந்துடா, வா எஸ் ஆயிடலாம் அப்படின்னு போக போறீங்க. அந்த டைம்ல கரெக்டா நான்சி மேம் வராங்க. அவங்க முன்னாடி லைட்டா பேண்ட்டை இறக்கி விடுற மாதிரி சீன் போட்டுட்டு ஏற்றிருப்பீங்க. அதை அவங்க பார்த்துட்டாங்கன்னா எங்கே பிடிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு இந்த சைடு போகலான்னு பார்த்தா இங்கே ஜின்னு வந்துட்டு இருக்கான். அவ்வளோதான், நடுவில் மாட்டிக்கிறீங்க. ஸோ சைடில் ஒரு சந்து இருக்கு, அங்கே போயிடலான்னு பார்த்து நைஸாக உள்ளே பூந்துடுறீங்க. நான்சி மேம் கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. பட் ஜின் கிராஸ் பண்ணவே இல்லை. என்னது இது, இவன் இன்னும் போகவே இல்லை. ஒரு வேளை போயிட்டானா? நமக்கு என்ன, நம்ம ஏன் பயப்படணும்? வா மச்சான் வெளியே போகலாம். இப்போ தைரியமாக பேசு. அவனை பார்த்தா மட்டும் மீயாவும் ஆயிடும். மூடு வா அப்படின்னு வெளியே காலை எடுத்து வைக்கிறீங்க. பார்த்தா ஜின்னு நின்றுட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு உங்களுக்கு முடியெல்லாம் பிதுங்குது. ஓடிடலாம் இந்த சைடு போகும்போது டக்குன்னு நில்லு. மச்சான் சின்ன வாய்ஸ் மாதிரி இருக்குல்ல? மாதிரி இல்லை, அவன் தான் நினைக்கிறேன். திரும்ப யார் நீ? என்ன எதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? நான் போகிற இடத்துக்குலாம் வர, என்னை பார்த்து சிரிக்கிற, வெச்சக்கன் வாங்காமல் அப்படி திங்கிற மாதிரி பார்க்குற. சொன்ன கேட்டியா? அப்படி பார்த்ததுனால என்ன நிலையில் வந்து நிற்கிறோம் பாரு. மூடு சார். இல்லை நான் சும்மா தான் பார்த்தேன். உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலாம் இல்லை. நான் உங்களை சைட் அடித்தேன், அவ்வளோதான். நான் உங்களை மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அதில் சில பேரை கூட தான் அடிப்பேன். அவங்களும் நல்லா இருப்பாங்க. சும்மா தான் பார்த்தேன்.
நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. சும்மா தான் பார்த்தியா? ஆமாம் ஆமாம், சும்மா தான் பார்த்தேன். எதுவும் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து போட்டு கொடுத்துறாதீங்க ப்ளீஸ். ஓ, உன் பேர் என்ன? வையன். ஏன்? சும்மா தான் கேட்டேன். என்ன ஒரு பொண்ணு சைட் அடிக்குதுன்னா பேர் தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லையே. தப்பே இல்லையே, தப்பே இல்லை. உன்கிட்ட கேட்கல. ஒன்னதான் கேட்குறான் மச்சான், சொல்லு. ஏய், நான் வாடா போடான்ற வாயை உடச்சிருவேன். சார் சார் விட்டுருங்க சார், அவள் அப்படிதான். சாரி சார். அந்த பயம் இருக்கணும். அந்த பொண்ணை பார்த்து கற்றுக்கோ. எங்களுக்கெல்லாம் விட அவள் தான் பஜாரி மாதிரி ஆடுவா. அவளை பார்த்து கற்றுக்கணுமா? என்ன வாயிலே முணுமுணுத்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை சார், அவளை பார்த்து நல்லாவே கற்றுக்குறேன்னு சொன்னேன். அது உன் பேர் என்ன சொன்ன? வயனா? ஆமாம் சார். இந்த டிபார்ட்மெண்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஏன்? இல்லை இல்லை, சும்மா தான் கேட்டேன். போ, கிளாஸுக்கு போ, பெல் அடிக்க போகிறாங்க, போ. ஓகே சார் அப்படின்ட்டு ஓடிடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டையும் இழுத்துட்டே ஓடுறீங்க. அவன் நீங்கள் ஓடுறதையே பேன்னு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு, என்ன மச்சான் மடிக்க போறியா என்ன? ஏய் இல்லைடா, இந்த பொண்ணு என்னையே ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கு, நீங்கள் கூட சொன்னீங்களே, சரி என்ன எதுன்னு கேட்டு போகலான்னு பார்த்தா பயப்படுறா பாவம். யார் இவளா? இவ யார் தெரியும்ல? நம்ம காலேஜ் பேட்மிண்டன் கேமோட சாம்பியன் இவ. என்னடா சொல்கிற? உண்மையாவா? சூப்பராக விளையாடுவா. ஒன்றா நம்பர் அராத்து. இவ சாதுலாம் கிடையாது மச்சான். உன்னை பார்த்து எதுவும் நடிக்கிறான்னு நினைக்கிறேன். என்னன்னு விசாரி. நான் பார்த்துக்கிறேன் விடு. சரி வாங்க போகலாம், அந்த அம்மா வேறு திட்டும். வா வா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க போயிடுறானுங்க. நீங்கள் வந்து அப்பாடான்னு மூச்சை வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. எல்லாரும் உங்களே பேன்னு பார்க்குறாங்க. என்னாச்சுன்னு வந்து கேட்குறாங்க. யார்கிட்டையுமே எதுவுமே நீங்கள் சொல்லலை. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஜியா தான் ஓப்பன் பண்ணி விட்டுறா. இந்த அம்மா ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தாங்களா ஒருத்தர், அவர் இன்னைக்கு வந்து இவகிட்ட பேரை கேட்டு என்ன வேற மிரட்டி விட்டு போகிறாரு. இந்த அம்மா அவர்கிட்ட பூனை மாதிரி மியான்னு பேசிட்டு வராங்க. நம்மக்கிட்டலாம் எவ்வளோ கத்தும், எவ்வளோ திமிரா பேசும். ஒரு ஸ்டாஃபை மதிக்குமா இந்த நாய்? அவன்கிட்ட போயிட்டு பேசுறத நீங்களாம் பார்க்கணுமே. பூனைக்குட்டியே தோத்துரும், அவ்வளோ கம்மியாக பேசினாங்க. என்னச்சியா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு? வாயை முறி. நான் உண்மையாக தானே சொன்னேன், நான் எதுவும் தப்பாக சொன்னேனா? அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே மற்றவங்க எல்லாருமே வயன் பயந்துட்டாலாம் உங்களை வெறுப்பேற்றுற மாதிரியே வேற பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அவ்வளோதான் கேட்கும்போது எரிச்சலாகுது. எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இப்போ என்ன ஆச்சு? அவன் வந்து திடீர்னு என்கிட்ட கேட்டான். நான் இத்தனை நாளாக அவனை பார்த்துட்டு இருந்ததுனால எனக்கு பயமாக இருந்துச்சு அவன்கிட்ட பேசுறதுக்கு. உங்கள் எல்லாருக்குமே ஒரு நாள் வரும், அப்போ நானும் பேசிக்கிறேன் அப்படின்னு கோவமாக கிளம்பி ரெஸ்ட் ரூம் போயிடுறீங்க. அப்போ எல்லாரும் சிரிக்கிறாங்க. பாரு, நம்ம வயனுக்கு இத்தனை நாளாக லவ்வெல்லாம் வேற இருந்திருக்கு அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே லஞ்ச் ஆரும் ஆகுது. லஞ்ச் ஆரில் அப்போ தான் சாப்பாடு மூட்டை எடுத்து ஓப்பன் பண்ணுறீங்க. எல்லாருமே ஓப்பன் பண்ணி தான் லைனாக உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு ஷூ தெரியுது. இது என்ன, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு நிமிந்து பார்த்தா ஜின்னு தான். அவங்க கிளாஸ்குள்ளேயே வந்துட்டான். நீங்கள் பார்த்துட்டு அப்படியே அமைதியாயிடுறீங்க. நீங்கள் இப்போது சீனியர் சொல்லுங்கள் சீனியர், என்னாச்சு? ஏதோ ப்ராப்ளமா? இல்லையே, எதுவும் இல்லையே. ஏன் ப்ராப்ளமாக இருந்தால் தான் இங்கே வரணுமா என்ன? அப்படிலாம் இல்லை சீனியர், ஏதோ பிரச்சனையான்னு கேட்டேன், அவ்வளோதான். சும்மா இந்த பக்கம் போனேன், உன் கிளாஸை பார்த்தேன். சரி நமக்கு தெரிஞ்ச பொண்ணு வேற இங்கே இருக்குதே, பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நான் உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு? ஆமாம், இன்னைக்கு காலிலேருந்து நீ எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான். அது சரி, காலைல கிட்ட பூனை மாதிரி பேசுனேன், இப்போ என்ன ஆளுங்களாம் சுற்றி இருக்கானுங்கன்னு தௌலத்தாக பேசுகிறேன், என்ன கதை? அப்படிலாம் இல்லை சீனியர், நான் எப்போதும் ஒரே மாதிரி தான் பேசுவேன். என்னோட த்ரோட் காலில் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு. இப்போ ஐம் ஆல் ரைட், அதனால தான். ஓ அப்படியே, சரி உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுவா. எங்கே சீனியர், ஏன் இழுக்கிறீங்க? அடவா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு அப்படியே வச்சுட்டு இழுத்துட்டு போகிறான். லியா பின்னாடியே வரதை பார்த்துட்டு, ஒன்றை நான் கூப்பிடல, இவ்வளோ மட்டும் தான் கூப்பிட்டேன், நீ மட்டும் வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறான். லியா பார்க்குறா அப்படியே, ஐயோ என்ன பண்ண காத்திருக்கானோன்ற மாதிரி. கூப்பிட்டு போயிட்டு ஒரு கிளாஸ் ரூமில் யாருமே இல்லை, அங்கே போய் நின்றுட்டு, அதாவது உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு நினச்சேன், அதான் வந்தேன். என்கிட்ட தனியாக பேசணுமா? என்ன சீனியர் சொல்கிறீங்க? கிட்ட க்ளோஸாக வராதிங்க சீனியர். என்னாச்சு சொல்லுங்கள் சீனியர். க்ளோஸாக வராதிங்க சீனியர். ஓ நான் வாய்ஸ் உள்ள போது நான் பார்த்தேன். அன்னைக்கு ஒரு பையனை ஓட ஓட விரட்டி அடிச்சியே, அப்போலாம் இந்த மாதிரி பூனை மாதிரி நீ பேசலையம்மா. இப்போ மட்டும் நான் வாய்ஸ் உள்ள போது. அது வேற, இது வேற. எல்லாம் ஒன்று தான், என்னாச்சுன்னு சொல்லு. அது அன்னைக்கு அந்த பையன் கிட்ட ஓவராக பேசினான், டீஸ் பண்ணான்.
அன்னைக்கு எங்கள் அம்மாக்கும் அப்பாவுக்கும் சண்டை. அதை பக்கத்து வீட்டு பையன் தான் அவன் பார்த்துட்டு காலையில் வந்து என்னை கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். என்ன கிண்டல் பண்ணால் கூட பரவாயில்ல, ஆனால் எங்கள் அம்மா அப்பாவை அது மாதிரி பேசி இது பண்ணிட்டு இருந்தான். எனக்கு கடுப்பாயிடுச்சு, அதான் அவனை அடிச்சிட்டேன். ஓ, அப்போ மேடம்க்கு கோவம் தான் யாரை வேணா போட்டு அடிப்பீங்க இல்லையா? ஆமாம் சீனியர், அடிப்பேன். ஆனால் அடிக்கிறவங்கள பொறுத்து இருக்கு. தெளிவாக தாண்டி இருக்க, நீ தெளிவாக தான் இருக்க. சரி, உன் ஃப்ரெண்டு லியா இருக்கால? ஆமாம். அவன் நம்பர் கிடைக்குமா? எது நம்பர் தானே கேட்டேன், அதுக்கே எப்படி பண்ணுற? லியா நம்பரா? ஏன் உங்களுக்கு? எதுக்கு லியா நம்பர் உங்களுக்கு? ஏ என்ன, அவளோட நம்பர் தானே கேட்டேன். என்னமோ அவள் வீட்டில் செவரேறி குதிச்சு அவளை போய் பார்த்த மாதிரி பேசுகிறேன். இது வேற நீங்கள் பண்ணுவீங்களா? என்ன சீனியர் நீங்கள் பேட் பாயாக இருக்கீங்க. இதெல்லாம் நீ பண்ணாத மாதிரி பேசாத சரியா? நீ போன எக்ஸாமில் ஸ்கூல் செவரேறி குதிச்சு வந்து கொஷின் பேப்பரை திருடி அடுத்த நாள் மாட்டிக்கிட்ட கதை வரைக்கும் எனக்கு தெரியும். இப்போ இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் என் கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு இன்ஃபர்மேஷன் எப்படியாவது வந்துடும், தெரிஞ்சுக்கோ. சரி, அதுக்கு என்ன இப்போ? அவளோட நம்பர் எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க? சும்மா பழகலான்னு தான். பழகணுமா? என்ன சீனியர் சொல்கிறீங்க? நான் தானே உங்களை சைட் அடிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் என்ன என் ஃப்ரெண்டு கேட்குறீங்க? அவளுக்கு நிறைய க்ரஷ் எல்லாம் இருக்காங்க. க்ரஷ் தானே இருக்காங்க, ஆள்லாம் இல்லைல்ல. என்ன சீனியர் போங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டு போக பார்க்குறீங்க. கரெக்டாக பெல்லும் அடிக்குது. ஸோ ஜின்னுக்கு வேறு வழி இல்லை, உங்களை விட்டு தான் ஆகணும். அவனும் விட்டுடுறான். நீங்கள் போய் கிளாஸில் உட்காந்துட்டு லியாட்ட பேசவே இல்லை, அப்படியே தான் குனிஞ்சவங்க. எல்லாரும் உங்களை வியடாக பார்க்குறாங்க. நம்ம வேணாடி இது, இவனா அப்செட்டாலாம் உட்காந்துருக்கா? அவ ஏன் குனிஞ்சிருக்கா, அழுகுறாளா பாரு அப்படின்னு உங்களை வந்து தூக்கி பார்த்தா அழுவலாம் இல்லை, நீங்கள் குனிஞ்சு அப்படியே ஃபீல் பண்ணிருக்கீங்க. ஆனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது. வயன் என்னடி ஆச்சு சொல்லுடி. நீ மட்டும் என் பக்கத்தில் வராதலையா, அவ்வளோதான் உனக்கு. நான் என்னடி பண்ணேன்? அவன் தானடி என்னை தட்டி விட்டுட்டு போனா, இல்லைன்னா நான் பின்னாடியே வந்திருப்பேன். என்னாச்சு வயன், ஏதாவது பேட் டச் பண்ணானா? பேட் டச்லாம் பண்ணல, ஆனால் ஒரு இடியவே தூக்கி போட்டான் தலையில். என்னடி என்னாச்சு? அது அப்படின்னு எதுவும் நீங்கள் உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்க. இவன் வேற பார்க்குறதுக்கு செம்ம ஃபிகராக இருக்கா, அவனுக்கு வேற இவளை பிடிச்சிருக்கு. ஏதாவது பாதகம் ஆகிடுமோ? சொல்ல வேணாம். ஆனால் சொல்லாமல் இருக்க முடியல. என் பெஸ்ட் ஃப்ரெண்டாச்சு மயிலாம் போச்சு. எனக்கு லவ்வும் வேணும், ஒரு மண்ணும் வேணும். எனக்கு என் ஃப்ரெண்டு தான் வேணும். மச்சாலியா, அவன் ஓ நம்பர் கேட்குறான்டி. என்னடி சொல்கிற? ஏன் நம்பரா? என்னடி? நானும் இதே மாதிரி தான் ஷாக் ஆனேன். அப்படியே நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே உங்கள் ஸ்டாஃப் வந்துடுறாங்க. ஸோ பேச முடியல உங்களால். அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து ஈவினிங் ஆகுது. நீங்கள் 2 பேருமே பக்காவாக பிளான்லாம் பண்ணிடுறீங்க. சரி போய் இன்றைக்கு ஓ லவ்வை நீ சொல்லுன்ற மாதிரி லியாவும் சொல்லிடுறான். சரி நம்ம லவ்வை சொல்லிவிட்டு அவன் என்ன டிசிஷன் எடுக்கிறானோ அதை அப்படியே ஏற்றுக்கலாம். லியாவாக இருந்தாலும் ஓகே, நானாக இருந்தாலும் ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறீங்க. ஸோ ஜின்னை மீட் பண்ணுறதுக்கு ஸ்கூல் கிரவுண்டுக்கு போய் பார்க்குறீங்க. பார்த்தா அவன் பேஸ்கெட் பால் விளாண்டுட்டு இருக்கான். நீங்கள் அவன் கிட்ட போன உடனே அவனோட ஆப்ஸ் எல்லாம் தெரியுது. அதை பார்க்கறதுக்கு 4-5 பிள்ளைய வேற உட்காந்துட்டு இருக்கு. தலையெழுத்துடான்ற மாதிரி அவகிட்ட போயிட்டு, சீனியர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வா ஒன்று தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பரவாயில்லையா, நினச்சோடனே வந்துடுறேன், வா உட்கார் அப்படின்னு போய் ஒரு சிட்டிங் பெஞ்சில் உட்காந்துடுறான். நீங்கள் போய் பக்கத்தில் பொறுமையாக உட்காடுறீங்க. உடக்கம் தான். நீ எவ்வளோ பெரிய ஆட்டக்காரின்னு எனக்கு தெரியும். நீ நார்மலாகவே உட்காரலாம். சீனியர் கிண்டல் பண்ணாதீங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? அது ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வரணும். தேவையில்லாதெல்லாம் வள கொள்ளலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? சரி ஓகே, நான் மேட்ருக்கு வரேன். லியாக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது. அவன் ஃபாரினில் படிச்சுட்டு இருக்கான். அவளுக்கு இன்னும் 2 வருஷத்தில் கல்யாணம் ஆகிடும். அவள் ஃபாரினுக்கு போயிடுவா. வாட்? லியாக்கு கல்யாணம் ஆக போதா? ஆள் இருக்கா? என்ன சொல்கிற? ஆமாம் சீனியர், நானும் கேட்டுட்டு இதே மாதிரி தான் ஷாக் ஆனேன். ஆனால் அவளுக்கு ஆள் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, விட்டுருங்க அப்படின்னு எழுந்து ஓட பார்க்குறீங்க. உடனே அவன் கிங்கினி மிங்கினி. என்னது? இங்கே வா, கம்கியர். என்ன இப்படிலாம் கூப்பிட்றீங்க? என்ன 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 வேணும்? வர்றா, நான் அடிக்கிற மாதிரி வர. அப்புறம் என்னன்னு சொல்லுங்கள் சீனியர். அப்படின்னு நக்கலாக சிரிக்கிறான். நீங்கள் பார்த்துட்டு, என்ன சீனியர் சிரிக்கிறீங்க, என்னன்னு சொல்லுங்கள். அது பொசசிவ்லாம் ஆவியாடி நீ? சும்மா கொளுத்தி போட்ட பார்த்தா பொசசிவ் ஆகுற. பொசசிவா? நான் இப்போ பொசசிவ் வரேன்? நானும் பொசசிவ் ஆகல, நான் போகிற வீடு. ஓடாத நில்லு.
சொல்லுங்க, என்ன சீனியர்? சரி, உங்ககிட்ட வள கொலலாம் நான் பேச விரும்பல. எனக்கு ப்ராக்டிஸ்க்கு வேறு டைம் ஆகுது. ஆக்சுவலி நீ இந்த காலேஜுக்கு வந்து 1 வாரம் கழிச்சு தான் என்னை பார்த்தேன். ஆனால் நீ இந்த காலேஜுக்கு நாள் வரும்போதே நான் உன்னை பார்த்துட்டேன். பார்க்க நல்ல ஃபிகராக இருக்கே, சைட் அடிச்சுட்டு விட்டுருலான்னு பார்த்தா உன் கேரக்டர் அதுக்கு மேலே இருந்தது. ரகடா, எந்த பொண்ணையும் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. அதுவும் இந்த காலேஜில் நிறைய பொண்ணுங்களை பசங்கள்லாம் வந்து தப்பாக டச் பண்ணுவானுங்க. அதுக்கெலாம் அந்த பொண்ணுங்க ஒன்று இறங்கி போவாங்க, இல்லைன்னா எடுத்து கேட்க முடியாமல் அழுதுட்டு போவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு பையன் தப்பாக டச் பண்ணப்பையும் சரி, அவன் உன்னை கிண்டல் பண்ணியப்பையும் சரி, ஓட விரட்டி அடித்தேன். பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வர்றா, நல்லா கட்ஸ் இருக்கே இந்த பொண்ணுக்குன்னு பார்த்தா படிக்கிறதுல கூட ஓரளவு ஆவரேஜாக தான் இருந்தேன். சரி பரவாயில்ல, படிக்கிறா, நல்லா சண்டை போடுறா, தைரியமாக இருக்கான்னு பார்த்தா ஸ்போர்ட்ஸும் பங்கமாக விளாண்ட. அப்போ முடிவு பண்ணேன் நீ தான் ஆளுன்னு சொல்லிட்டு. இப்போ சொல்கிறேன், ஐ திங்க் ஐ எம் ஃபாலன் ஃபார் யூ. நீ யோசிச்சு சொல்லு அப்படின்னதும் அப்படி நீங்கள் ஸ்டன்னாகி பார்த்துட்ருக்கீங்க. அவங்கள பார்த்துட்டு விங் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ்க்கு போயிடுறா. இங்கே நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளை ஃபீலிங்கில் பித்து பிடிச்ச மாதிரி நடந்து உங்கள் சைக்கிள் கிட்டே போகிறீங்க. அவன் உங்களை பார்க்குறான், நீங்களும் அவனை பார்க்குறீங்க. ஓகேன்ற மாதிரி ஒரு ஸ்மைல் தான். அவனும் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் கையிலே ஒரு குட்டி ஹார்ட் காட்டுறீங்க, அவனும் உங்களை பார்க்குறான். ஸோ இதோட இந்த எஃப்எஃப் முடியுது. இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் என்ன எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இவங்க சேர்ந்தாங்களா இல்லையான்னு எபிசோட்ஸாக போடணுமா? கண்டிப்பாக போட்டுடலாம். அதுக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு எஃப்எஃப்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். டாட்டா பை பை ஃப்ரம் பிடிஎஸ் எஃப்எஃப் ஐலாண்ட். வரட்டா.